ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2025 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம துல்லியமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் குறிப்பாக இந்த ரிஷபராசிக்கான வீடியோ இது. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கிரனின் காரகத்துவங்க. அப்போ ராசி அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனோட அமைப்பில் இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். நாளைக்கு ஏதாவது செலவுக்கு தேவையான பண வருவாய்கள் இருக்கோ இல்லையோ, ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைத்து விஷயத்திலையும் அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசை கொண்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க. எதுக்கும் குறைவு இருக்கக்கூடாது, எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சுயபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு எண்ணம் கொண்ட நபர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் காரகத்துவம் இருக்கிறனால வாழ்க்கையில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா குறைகள் இல்லாமல் வாழ்ந்துருவாங்க. பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை வளர்ச்சிகளுக்கு குறைவில்லாமல் இருப்பாங்க. இவங்க தான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சுற்றுலா பிரியராக இருப்பாங்க. இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொஞ்சம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தொழில் எவ்வளோ, ஆனால் தொழில் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. ஒரு தொழிலை கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த தொழிலை கணக்கச்சிதமாக செய்து முடிச்சுடுவாங்க. அந்த வேலையை செய்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு குறைகள் இருக்காது. அதே போல் அவங்களுக்கு ஃப்ரீடமும் ரொம்ப தேவைப்படுதுன்னு ஆசைப்படுவாங்க. நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கேன், இதுக்கு இவ்வளோ நேரம் எனக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண கருத்துக்களோடு செயல்படுவாங்க. அப்போ அந்தளவுக்கு இவங்களுக்கு அந்த ரெஸ்ட்டும் கிடைச்சிது அப்படின்னாக்கா வேலைகளையும் சரியாக இருப்பாங்க, இவங்களோட மனநிலையுமே தூய்மையாக இருக்குன்றிருவீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி போகும்போது கடந்த ஒரு வருட காலகட்டமாக சொல்லணும். கடந்த 2024 இந்த 2025 இந்த ஜூன் மாதம் வரலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1.5 வருடம் ஆகுதுங்களா. அந்த 1.5 வருட காலகட்டமாக மன நிம்மதி அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். அந்த நீங்கள் சொல்ல மாதிரி நீங்கள் எல்லாமே எங்களுக்கு ஆசை தான், ஆனால் அனுபவிக்க முடியல சார். கடந்த ஒரு வருஷ காலமாக ஒரு சுற்றுலா போய் சுற்றி பார்க்குறது, வெளியூர் சுற்றுப்பயணங்கள் செய்து பார்க்குறது, இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல சார். மன நிம்மதி அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. கணவன்மணி உறவுகளையும் அந்தளவுக்கு சிறப்பான உறவுகள் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. மனம் தெளிவு இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. ஒரு தனிமையை விரும்பக்கூடிய எண்ணங்களை இந்த நேரத்தில் சூழுது அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தின் தொடக்கத்திலேருந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் இந்த நேர காலகட்டத்திலேருந்து இன்னும் ஒரு வருட காலகட்டத்துக்கு அனுபவிக்க போகிறீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொடுத்துருந்தேன். அதனால் நீங்கள் கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கணும். கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்த்தா மன நிம்மதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருந்தால் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணும்னு விதிங்க. அப்போ கடந்த 1.5 வருட காலமானது குடும்பத்தில் மன நிம்மதி மன சந்தோஷங்கள் எதுவுமே கிடையாது. குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் சொல்கிறது, இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்தித்த காலகட்டமாக கடந்த 1.5 வருட காலம் இருக்கும். ஆனால் கடந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து குரு பயிற்சி நடந்த காலகட்டத்திலேருந்து குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். இது மிகப்பெரிய ஒரு வர பிரசாதம்ன்றீங்க. அப்போ கடந்த ஒரு 1.5 வருட காலமாக நடக்காத ஒரு சில விஷயங்கள் அடுத்த ஒரு வருட காலத்தில், அதாவது 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார நடக்க போகுது. அப்போ இந்த தேதியிலிருந்து நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கான ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த நேர காலகட்டத்திலிருந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஏதாவது பழமையான பொருட்களை விற்றுட்டு புதுமையான பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கறது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. ஏன்னா 4ஆம் இடம் தான் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சூரியனோட வீடாக இருக்குது. சூரிய பகவான் குடும்பஸ்தானத்திலேருந்து உட்காந்துட்டார். அப்போ பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய யோகங்களும், பழமையான வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும், கால்நடை அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்புகளும், விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால்நடைகள்னால அதிகமான அபிவிருத்திகள் அதன் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டமும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கனால வெகு நாட்களாக திருமணமே ஆகலை சார், திருமணத்துக்காக நான் காத்துட்ருக்கோம், இன்றைக்கி நடந்துடும் நாளைக்கு நடந்துன்னு பார்த்துட்ருக்கோம், ஆனால் திருமணமே நடக்கலை அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கையானது உங்களுக்கு சிறப்பாக இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதத்துலேருந்து அதுக்கான முயற்சிகள் எடுங்க. இதுக்கு எதுவும் பரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்காது. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்களாக அங்கே குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் இருக்குது சார். காது குத்து மட்டடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடந்த 1.5 வருஷ காலத்தில் இறப்புகள் அதிகமாக வந்துடுச்சு. சொந்த பந்தங்களில் நிறைய பேர் சொந்த பந்தத்தில் இறந்துட்டாங்க. அதனால் கோயில் குளத்துக்கு போக முடியாத சுச்சுவேஷன் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இந்த கர்ம செலவுகளோ அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளோ எதுவும் நடக்காது. சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, உங்கள் குலதெய்வத்துக்கு போய் வேண்டுதல் எடுக்கிறது, சுற்றுலா சென்று வர்றது, இது மாதிரியான அமைப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. அதே போல் எங்களுக்கு குழந்தைக்காக காத்துட்ருக்கோம் சார், நாங்கள் போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது, ஆனால் ஜாதக ரீதியாக எடுத்து பார்க்குறோம், எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் குழந்தை தெரிக்கல சார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் சூரியன் புதன் குரு இந்த 3 கிரகங்கள் ஒன்றிணைந்து இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்த குழந்தை தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரியன் நிற்கிறது புதனின் வீட்டில், பெண் கிரக வீட்டில் உட்காந்துருக்கனால இந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. கடந்த 1.5 வருட காலமாக நிரந்தரமான தொழில் இல்லாமல் தடுமாறி இருப்பீங்க. ஏதோ நானும் வேலை செய்துட்ருக்கேன் சார், கடமைக்கு ஏதோ செய்துட்ருக்கேன், சொந்த தொழிலும் சிறப்பு இல்லை, தனியார் துறை வேலை வாய்ப்பும் சிறப்பு இல்லை, அரசு உத்தியோகத்தில் வேலை செஞ்சால் அதுவும் சிறப்பு இல்லைன்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தொழில் வளர்ச்சி மேலோங்கும், தொழில் மூலமாக லாபங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சொந்த தொழிலில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த மாதத்திலிருந்து 2026 ஜூன் மாதம் காலகட்டம் வரலுமே உங்கள் தொழில் சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதுவும் முக்கியமாக அதில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வியாபார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வேலைவாய்ப்பு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி நிற்கிறார். அப்போ ராசிநாதன் எங்கே நிற்கிறார்? தனக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். இந்த மாதம், அதாவது மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30 வரலும் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்வதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து காத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறத கண்குளிர பார்க்க முடியுதுன்றீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனியார் துறை வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதை இதுக்கு முன்னாடி கிடையாது சார், நான் ஏதோ கடமைக்கு நானும் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நேரம் இருக்குது. தனியார் துறை வேலை வாய்ப்பில் உங்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன் சார், எக்ஸாம்லாம் எழுதி ப்ரிப்பேர் ஆகிட்டேன், ஆனால் அரசு உத்தியோகமானது அமையலை சார், அந்த எப்போ வரும்ன்றது தெரில, அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்கிறாங்க, அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக குறித்து வச்சிங்க. இந்த மாதம், அதாவது ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை 16ஆம் தேதிக்குள்ளார அரசு உத்தியோகத்தில் காத்திருந்து அந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் போய் நீங்கள் உட்காந்துருவீங்க. அதில் எந்த விதத்திலையும் மாற்று கருத்துகள் கிடையவே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்மத்தில் குரு பகவான் இருந்த கடந்த 1.5 வருஷ காலமானது உடல் ரீதியான தொந்தரவுகள், முக்கியமாக மைண்ட் ப்ரெஷர் அதிகரிச்சிருக்கும், தலைவலி, ஒற்றை தலைவலி பிரச்சனைகளும் ப்ரெஷரும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்திருக்கும். அது அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்குன்றீங்க. அதே போல் 7ஆம் அதிபதி இதுக்கு முன்பாக வரலுமே கடந்த ஒரு 4 மாத காலமாக நீசம் பெற்று உட்கார்ந்திருந்தார். அப்போ கலஸ்திரக்காரகன் நீசம் பெற்றால் சிறப்பாக அப்படின்னாக்கா கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். திருமணமாகாத நபர்களுக்கு திருமணத்துக்காக பொண்ணை தேடிக்கிட்டே இருப்பீங்க, எதுவுமே அமையாது, கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்கும், திடீர்னு போயிடும், இல்லை அப்படின்ற சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் உங்களுக்கு ஜூன் மாதம் 8ஆம் தேதியே இந்த செவ்வாய் சிம்மத்துக்கு வந்துட்டாருங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதனால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. செவ்வாய் கேதுவோட இணைஞ்சு இருக்கனால ஏற்கனவே திருமணம், அதாவது நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், 2 குடும்பத்தில் சொன்னால் திருமணம் பண்ணி வைப்பாங்களான்னு தெரியல, காலம் காத்துட்ருக்கோம் சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டம் இரு வீட்டார் சம்மதத்தோடு உங்களுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாகுது அப்படின்றீங்க.
அதேபோல் குழந்தைக்காக அமைப்புகள் நான் அதான் சொல்லியிருந்தேன். சூரியன் புதன் குரு இணைவு இருக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் குழந்தைக்கு தம்பதியர் எதிர்பார்த்து காத்திருந்தால் இந்த மாதத்தில் இணைந்திருந்தால் கண்டிப்பாக குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் 6ஆம் இடமே உங்கள் ராசிநாதனாக ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள், வம்பு வழக்கு சண்டைகள்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. எதிரி பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகுன்றுவீங்க. அப்போ இந்த மாதத்திலிருந்து 2026 ஜூன் வரலுமே பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. இந்த எந்த விதத்துலையும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் குறைவுகள் இருக்காது, வருமானத்திலையும் குறைவுகள் இருக்காது, பணத்தட்டுப்பாடுகள். ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்திலே உட்காந்துட்டால் பணமானது பல வழியிலிருந்து குடும்பத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ இந்த ஒரு வருட காலகட்டத்தில் பொருளாதார தேவைகள் நீங்கள் சேர்த்து வச்சிங்க. அதே அந்த பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. வருதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களோட தேவையை மட்டும் பூர்த்தி செய்துட்டால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரத்துக்காக இயங்குவோம். அப்போ இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கறது கெடுக்கக்கூடிய விதிகள்லாம் நடக்கும். அப்போ கொடுக்கக்கூடிய நேர காலகட்டத்தில் அதை நம்ம தக்க வச்சுக்கொள்வது உங்களோட அறிவின் திறமை. அதனால் பொருளாதாரங்கள் இந்த நேரத்தில் மேலோங்கி வரதுனால உங்களை அந்த பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறது உங்களோட அறிவின் திறமைன்னு சொல்லலாம். ஆனால் வளர்ச்சிகள் மேலோங்கும். அரசாங்கத்தின் மூலிமா ஆதாயங்கள், அரசாங்கத்தின் மூலிமா உங்களுக்கு உயர்ந்த பதவிகளும் பட்டங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கு. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்ற சொல்லலாம் இந்த மாத காலகட்டங்கள். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு இந்த காலகட்டத்தில், இந்த மாத காலகட்டத்திலேருந்து இன்னும் ஒரு வருட காலத்துக்கு வளர்ச்சிகள் தொடங்க போகுது. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.